இது தெரியலைன்னா சுகர் 1% கூட குறையாது. நம்ம சேனலை யூடியூப்ல பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணுறப்ப மாத்திரை தொடர்ச்சியாக சாப்பிடணும், டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது உங்கள் வருமானத்தை தானே பார்க்குறீங்க அப்படின்னு பதிவிடுறாங்க. இந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்ப வடிவேலோட காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அது மாதிரி தான் இவங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இவ்வளவு விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம போட்டோம், பல லட்சம் பேர் பார்த்தோம். ஒரு சில பேருக்கு இன்னும் சர்க்கரையை பற்றி புரியலை அப்படின்னு நினைக்கிறப்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னுடைய பணி தமிழ் மக்களுக்கு சர்க்கரையை பற்றிய புரிதலை, சர்க்கரையை பற்றிய விழிப்புணர்வை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அதை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி சர்க்கரையை பற்றிய விழிப்புணர்வு, புரிதல் இல்லாமல் வந்த ஒரு பேஷண்டோட ரியல் ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் வீடியோவுக்குள்ளே போகிறேன். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத மருத்துவ ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேச போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு மிக முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒன்று. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல் ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலே இதுவரைக்கும் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ஃபேஸ்புக் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்கள் தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்றதுக்கும், ஏழை சர்க்கரை மக்களுக்கு காலில் ஏற்படுற புண்ணுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்றதன் மூலம் நீங்களும் உங்கள் பங்களிப்பை செய்யலாம். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் மனசுக்கு நெருக்கமான கமெண்ட்ஸ் நிறைய வருது. அதுல ஒரு கமெண்ட்டை நான் பதிவிடுறேன். ஏஐ காணொளிகள் மூலம் உருவாக்கப்பட்ட உங்கள் வீடியோக்கள் சமூக மருத்துவ அறிவியல் கொண்டவை. உங்கள் பணி சிறக்க உளம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். 60 வயதுடைய ஒரு அம்மா, அவங்களுக்கு நீண்ட நாட்களா சர்க்கரை இருக்கு. அவங்க பொண்ணு எங்க மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. காலில் புண்ணு இருந்தது, ஒரே வாடை, அதாவது ஸ்மெல் இருந்தது. அந்த புண்ணை நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்குறப்ப அதில் உயிரோட புழுக்கள் இருந்தது. யூடியூப்போட ரூல்ஸ் படி அந்த புண்ணையும் புழுக்களையும் இங்கே காட்ட முடியாது. சர்க்கரை மக்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நோய்களின் தாய் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அம்மாவுக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அவங்க மகள்கிட்ட கேட்டேன், சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டோம். எங்க அம்மா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க, நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா சர்க்கரைக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்ப சுகர் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்தா ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. அவங்களா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணா பக்கத்துல லேபுக்கு போவாங்க. அங்க போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. சுகர் இருக்கு அப்படின்னு கடையில போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாமே ஒரு 10-15 நாளைக்கு தான் சார். மறுபடியும் லேபுக்கு போவாங்க, செக் பண்ணுவாங்க, சுகர் பார்ப்பாங்க, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. இது 10 வருஷமா நடக்குது சார். காலில் ஒரு புண்ணு, இது 2 வருஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சர்க்கரையை பார்ப்போம், தொடர் சிகிச்சை வேணும்னு சொன்னா அவங்க மறுத்துருவாங்க. இப்போ 3-4 வருஷமா காலோட வடிவமே மாறிடுச்சு சார். தொடர்ச்சியா அதுல புண்ணு இருந்துகிட்டே இருக்கு. டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போயிட்டு அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி அந்த புண்ணுக்கு போட்டு அவங்களா கட்டிக்கிடுவாங்க. எப்போவாவது அந்த புண்ணுல வீக்கம் வரும், காய்ச்சல் வரும், பக்கத்துல மருத்துவமனைக்கு போவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார். 3-4 வருஷமா ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 4-5 நாளா புண்ணுல ரொம்ப வாட, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தான் சார் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு காலில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அந்த புண்ணுல உள்ள புழுக்கள் அவங்க விரல்ல உள்ள எலும்பையே அரிச்சிருந்தது. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, முறையா மாத்திரை சாப்பிட்றீங்களா, கடைசியா பார்த்த சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம கமெண்ட்ல போயிட்டு சர்க்கரையே ஒரு வியாதியே இல்லை, அது ஒரு குறைபாடு, மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும், நீங்க வைத்தியமே பண்ண தேவையில்லை அப்படின்னு பதிவு போடுறாங்க. இது எல்லாமே டாக்டர்கள் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையில லட்சக்கணக்கான பேர் சர்க்கரைக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு போட்டு எல்லாரும் மாத்திரை சாப்பிடுறாங்க. அப்ப இவங்களையெல்லாம் வச்சு அரசாங்கம் சம்பாதிக்குதுன்னு சொல்றதா? சர்க்கரை நோயிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற
நோக்கத்துக்காகத்தான் பல நூறு கோடிகளை அரசாங்கம் செலவிடுது. எந்த லாபமும் அரசாங்கத்துக்கு கிடையாது. சொல்லப்போனா செலவு தான். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க இதை யோசிச்சு பாருங்க, நீங்க போடுறது சரியா தப்பான்னு சொல்லி. நம்ம சேனல் பார்க்குறவங்கள 80% பேர் இந்தியாவில் இருக்காங்க, 20% பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க எல்லாரையும் நீங்க சர்க்கரைக்கு வைத்தியம் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பி எங்க மருத்துவமனைக்கு வாங்கன்னு நான் எந்த வீடியோலையும் சொல்லல. சர்க்கரையை பற்றிய புரிதலை, சர்க்கரையை பற்றிய விழிப்புணர்வை, சர்க்கரைக்கு என்ன சாப்பிடணும், என்னென்ன மாதிரி மாத்திரைகள் சாப்பிடணும், தொடர்ச்சியான சிகிச்சை எப்படி எடுக்கணும், சர்க்கரைனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வை தான் எங்க சேனல் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு வருது. இதை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சர்க்கரை மருத்துவரை பார்த்து நீங்க சர்க்கரைக்கு தொடர்ச்சியா வைத்தியம் பார்க்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க பதிவோட நோக்கம். மறுபடியும் சொல்றேன், சர்க்கரைக்கு தொடர் சிகிச்சை முக்கியம். அந்த புழு இருக்கிற அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டோம். ஒரு 3 நாட்கள்ல அந்த புண்ணுல இருக்கிற புழுவெல்லாம் நீக்கிட்டோம். புழுவை நீக்கினதும் அந்த வாடையெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எலும்பு மருத்துவர் அந்த அரிக்கப்பட்ட எலும்போட பகுதியை நீக்கிட்டு அதற்கான சிறப்பு சிகிச்சையை செஞ்சாங்க. 6வது நாள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம். தொடர்ச்சியா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 1 மாசத்துல அவங்களுடைய புண்ணு முழுசா ஆறிடுச்சு. ஆறின புண்ணோட படத்தை போடுறேன், நீங்களே பாருங்க. நீண்ட நாட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா சர்க்கரையோட சேர்ந்து கொழுப்பு சத்தும் அதிகரிக்கும். இந்த சர்க்கரையும் கொழுப்பு சத்தும் சேர்ந்து இரத்த குழாய்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். சின்ன இரத்த குழாய்கள்ல ஏற்படுற பாதிப்பை மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டதை பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால காலுக்கு போற இரத்த ஓட்டம் குறையும். இந்த மாதிரி இரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னா விரல் அழுக வாய்ப்பு இருக்கு, பாதம் அழுக வாய்ப்பு இருக்கு, முழு காலும் அழுகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பேஷண்டோட காலுக்கும் உயிருக்கும் ஆபத்தாக முடியலாம். இது சடனா வராது, பல வருஷமா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைனா தான் இது வரும். இந்த மாதிரி விரல் அழுகி போறப்ப சில பேருக்கு வலி இருக்கும், சில பேருக்கு வலியும் இருக்காது, சில பேருக்கு காய்ச்சல் வரலாம், ஒரு சிலருக்கு காய்ச்சல் வராது. இந்த மாதிரி பெரிய இரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்படுறப்ப இருதயத்துக்கு எப்படி நம்ம பைபாஸ் சிகிச்சை பண்ணி இருதயத்தை காப்பாற்றுறோமோ அதே மாதிரி காலுக்கும் பைபாஸ் சிகிச்சை பண்ணி தான் இரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி காலை காப்பாற்ற வேண்டி இருக்கும். இது மிகப்பெரிய சிகிச்சை. அதுக்கடுத்து மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ். சர்க்கரையும் கொழுப்பு சத்தும் சேர்ந்து கால் நரம்புக்கு போற இரத்த ஓட்டத்தை குறைச்சிரும். இதனால நரம்புகள் பாதிப்படையும். இதுக்கு பேரு டயபெட்டிக் பெரிஃபரல் நீரோபதி. இதோட ஆரம்ப அறிகுறி அப்படின்னா கால் எரிச்சல், கால் மதமதப்பு. கால் மதமதப்பு வந்தோடனே ஒரு சிலர் வந்து சர்க்கரை இருந்தா இதெல்லாம் வருங்க, இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி மதமதப்பு வந்துச்சு அப்படின்னா கால் நரம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பாதிப்பு வந்த பின்னாடி கால் எலும்பு, காலில் உள்ள மென்மையான திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வலியே இருக்காததுனால நம்ம காலை சரியாக வைக்க மாட்டோம். அதனால ஓடுறப்ப நடக்கிறப்ப எலும்பு முறிவுகள் ஆகும். அது நமக்கே தெரியாது, ஏன்னா நமக்கு வலி இல்லை, அதனால தெரியாது. இந்த மாதிரி நீண்ட நாள் நடக்கிறப்ப காலுடைய அமைப்பே மாறிடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கால் எப்படி இருந்த கால் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உடனே நடக்காது. நீண்ட வருடங்களா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்ததா இந்த மாதிரி வரும். அப்ப காலுடைய ஆர்ச், காலுடைய வடிவமே மாறிடும். குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் அதிகமாகும். இதனால சர்க்கரை மக்களுக்கு நிரந்தரமா புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி காலோட அமைப்பு மாறுச்சுன்னா அதோட பேரு சார்கோட் ஃபுட் அப்படின்னு பேரு. சார்கோட் ஃபுட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படங்களை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அமைப்பு மாறுச்சுன்னா குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் அதிகமாகி அங்க ஒரு காய்ச்சி போன தன்மை இருக்கும். அதையும் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா ஒரு சின்ன பிளவு வரும். அதையும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த பிளவுல இன்ஃபெக்ஷன் போய் அதுல தான் புண்ணு வச்சு புழு வச்சு இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்க. நிலைமை கைமீறி போச்சுன்னா சில பேருக்கு விரலை இழக்க வேண்டி இருக்கும், சில பேருக்கு கால் பாதத்தை ஆபரேஷன் பண்ணி நீக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு காலையே நீக்கிற மாதிரி வரும். உயிருக்கும் ஆபத்து வரலாம். சர்க்கரைங்கிறது ஒரு கியூர் பண்ண முடியாத நோயா இருக்கலாம். ஆனால் சர்க்கரையால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை, அதாவது பிரச்சனையை நம்ம நிச்சயம் தவிர்க்க முடியும். சர்க்கரையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடுங்க. 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த பரிசோதனை செஞ்சு டாக்டரை பாருங்க. இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை குறைய வள்ளுவர் சொல்லும் 5 ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.